அன்பானவர்களே, தினமொரு தூதனுடைய உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே எபேசியர் நிருபம் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அருமையான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர் ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அவர் என்ன புரிந்திருக்கிறார்னா, தேவனுடைய அன்பு அறிவுக்கு எட்டாதது என்று சொல்லுகிறார். அப்போ மனுஷனுடைய அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது மனுஷனுக்கென்று. ஆனால் அப்படி அந்த மனிதனுடைய அறிவுக்கு, புத்திக்கு எட்டுன அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் எடுத்து ஆண்டவருடைய அன்பு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர முடியுமானா முடியாது. அப்படிப்பட்ட மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெளிப்படக்கூடிய ஒரு அன்பு தான் ஆண்டவருடைய அன்பு. ஆகவே இந்த புதிய ஆண்டில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் 2 காரியத்தை புரிந்து கொள்ளலாம். தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என் மேலே வச்ச அன்பு மனுஷனுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்ட முடியாது. அந்த அளவுக்கு என் மேலே தேவன் அன்பு வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த அன்பு தான் சகலவற்றையும் தாங்கும். உங்களை நம்பு, நிச்சயமாக உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும் அந்த அன்பு ஒன்றே. அதோடு அல்லாமல் இந்த வருஷத்தில் நான் என்னையா செய்யணும் அப்படின்னா, அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாமே. முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த வருஷத்தில் எதையோ போன வருஷம் வரைக்கும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நேரத்தை, காலத்தை, காசு, பணத்தை செலவு பண்ணியிருப்போம். அதை படிக்கணும், இதை படிக்கணும், எத்தனையோ புத்தகங்களை வாங்கியிருப்போம். உலக அறிவை பெருக்கிக் கொள்ள, புதிய புதிய சில விஷயங்களை தெரிந்து கொள்ள, ஏன் மொபைலை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள எத்தனையோ நேரத்தை, காலத்தை செலவு செஞ்சுருப்போம். ஆனால் இந்த 2025 நாம் எடுக்க வேண்டிய ஒரு நல்ல தீர்மானம் என்னென்னா, தேவனுடைய அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். நான் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கேட்பேன். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை எனக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே என்று அமர்ந்திருக்கிற நேரங்கள் அதிகமாகட்டும். அதேபோல் அவர் கொடுத்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போமே, அதன் மூலமாக தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளலாமே. இப்படி இந்த வருஷத்தில் அதிகமாய் வேதத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய அளவிட முடியாத அந்த அன்பை, அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு நேரத்தை, காலத்தையும் ஒதுக்கலாமே, காத்திருக்கலாமே. அந்த அன்புங்க நம்ம வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற்றும். இன்னைக்கு மனுஷனுடைய அன்புக்காக ஏங்கி காத்திருந்து நேரம், காலம் எல்லாம் செலவு செஞ்சு வீணாய் போன எத்தனையோ மனிதர்கள் உண்டு. படிப்பு என்று சொல்லி படிப்பு மேலே கவனம் செலுத்தி சிலர் அதில் தோற்று போனவர்கள் உண்டு. அதற்காக படிப்பு மோசம் என்று நான் சொல்லலை. ஆனால் இவை எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய அறிவு கெட்டாத அந்த அன்பு இருக்கே, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நேரத்தையும் காலத்தையும் இந்த ஆண்டில் செலவு செய்வோம். அது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், சமாதான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே அதற்காக இந்த வருஷத்தில் அர்ப்பணித்து காணப்படுவோம். கர்த்தர் மெய்யாகவே இந்த வருஷத்தில் நம்மை வித்தியாசமான பாதையில் நடத்துவாராக. நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அறிவு கெட்டாத அன்பை புரிந்து கொள்வதற்கு இந்த ஆண்டில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எடுக்கிற தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக இருப்பார்களாக. நேரத்தையும் காலத்தையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்வதற்காக பிரயாசப்படுவார்களாக, முயற்சி எடுப்பார்களாக. ஒவ்வொருடைய வாழ்விலுமே கர்த்தர் தம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறீங்க. அதை நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம், அதை அனுபவிக்க போகிறோம். அப்படிப்பட்ட நல்ல அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்குவதே. அப்படிப்பட்ட காரியத்தை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தட்டும். அவங்க வாழ்க்கை சிறக்கட்டும்.
நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.